பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறபடியே உங்களுக்கு நடக்கும். ஆதார வசனம் எசேக்கியேல் 36:11. அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் தான் எப்படிப்பட்டவன் என்பதை எவ்வளவுதான் மறைத்து வாழ்ந்தாலும் ஒன்றில்லாவிட்டால் இன்னொன்று கண்டுபிடிக்கப்பட்டு விடுவான். இது பெரிய காரியமல்ல. யோபு 15:6 வசனத்தின்படி, நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது, பேச்சில் அகப்பட்டு கொள்வான். அதனால தான் பரிசேயர்கள் இயேசுவை அதிகம் பேசும்படி ஏவினார்கள். வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி என்று வேதத்தில் காணலாம். மத்தேயு 12:37 வசனத்தில் இயேசு சொன்னார், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம் வாழ்வில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், திடீர் இரக்கம், சோதனைகள், சவால்கள் வரும்போது நம்மை மாத்திரம் விட்டுவிட்டு யாரால் வந்திருக்கக்கூடும் என்ற ஆராய்ச்சியில் இறங்குகிறோம். இது மனித சுபாவம். நாமோ சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவ மனிதர்கள். ஆகையால் நம்முடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்க வேண்டும். உடனே தேவனிடத்தில் தான் விசாரிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி அவரிடம் சரணடையும் போது அவர் அதை வெளிப்படுத்துகிறார். நல்ல முன்னேற்றங்கள், உயர்வு வரும்போது நாம் யாரையுமே நினைப்பதில்லை. இது முழுக்க நம்மால் உண்டானது, என்னுடைய ஜெபத்தால், பக்தியால், ஞானத்தால், திறமையால், உழைப்பால் என்று கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம் பெரும்பாலானவர். இது தவறு. தேவனுக்கு தெரியாமல், அனுமதி இல்லாமல் எந்த தீங்கு நமக்கு நேரிடாது. தேவன் இல்லாமல் நமக்கு எந்த உயர்வும் விடுதலையும் இல்லை. ஒரு தேசத்திற்கு, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தான் யார், தன்னால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் தேவன். மக்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். ஒரு தனிப்பட்ட நபரின் காரியம், தன் மகள் எதிரியின் முன்பாக வித்தியாசத்தை காட்டி தன்னை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கொடுத்தார். இக்காலத்தில் நாம் வேதத்தின் சாட்சிகள் தான் நமக்கு ஆதாரம். அப்படித்தான் நமக்கு செய்தார், செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ள தவறுகிறோம். அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. சகலத்தையும் எழுதி கையில் கொடுத்து விட்டார். ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. சங்கீதம் 119 வசனம், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதன் பொருள் என்ன? வேதத்தில் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிற சாட்சிகளின்படியே எனக்கு நடக்கும் என்று விசுவாசித்து கர்த்தரை அதன் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து துதித்து ஆராதிக்கும் போது அவர் அப்படிப்பட்டவராகவே அந்த மனிதனில், குடும்பத்தில் விளங்குகிறார். இந்த மனிதன் தேவனை அறிந்து கொண்டவன். எப்போது? ஏதும் தன் வாழ்வில் நடவாத போது வேதத்தில் கர்த்தரின் வார்த்தை, செயல்களை விசுவாசித்து எதிர்பார்த்து இருக்கிறவன், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யோவான் 20:29. இவர்களுக்கு நிச்சயம் காண செய்வார், அனுபவிக்க செய்வார். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். சங்கீதம் 46:9 முதல் வசனத்தில் தேவன் தம் மக்களுக்காக யுத்தம் செய்வதை காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நோக்கி பயணம் செய்கிறார்கள். எகிப்தியர்கள் இவரை விடாமல் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்களால் தப்பிக்க முடியாது, யுத்தம் செய்யவும் முடியாது. இக்கட்டான சூழ்நிலை. கர்த்தர் செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கி தம் மக்களை கடந்து போக செய்து எதிரியை நடுக்கடல் வரும் வரை அனுமதித்து பின் கடலை ஒரே நொடியில் மூடி ஒருவனும் தப்ப முடியாமல் இருமூலமாக்கினார். தன்னை யார் என்று காட்டினார். யாத்திராகும் 15 இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை அறிந்து புரிந்து பாடி துதித்தார்கள். இது எந்த மனிதனாலும் ஞானியாலும் செய்ய முடியாது. கர்த்தரை பார்க்க முடியவில்லை, அவருடைய செயலை கண்டார்கள். இன்றும் நாம் அப்படித்தான். கர்த்தர் அவர்களுடனே வருகிறார் என்று அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்வை பின்னோக்கி பார்த்தால் அவரவர்களுக்குத்தான் தெரியும், தெய்வ கரந்தான் இதை செய்து என்னை தப்புவித்தது என்று. அன்று உங்கள் வாழ்வை செய்தார் என்றால் இன்று செய்ய மாட்டாரா? யோசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:21 வசனத்தில் எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளிடம் அவர்கள் வணங்கும் காரியங்கள், கர்த்தருக்கும் அந்த காரியங்களுக்கு வித்தியாசத்தை காட்டும்படி கர்த்தரிடம் வேண்டினான். ஒரு தனி மனிதன் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தானே கர்த்தர் என்று மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காட்டினார். மக்கள் அறிந்து கொண்டார்கள். நாம் இன்று அக்கினி இறக்கி மெய்ப்பித்து காட்ட வேண்டியதில்லை. நாம் உயிரோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமே, இதுவே அடையாளம். தானியேல் 4-6 அந்நிய ராஜாக்களின் வாயினால் தேவன் மகிமைப்படும்படி தானியேலுக்கு ஞானம் கொடுத்து மறைபொருளை வெளிப்படுத்தி தன்னை அறிய செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தம்மை அறிய செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் தான் அதை சரியாக பிடித்து கொள்வதில்லை.
அடிமையாக சென்ற தானியேலை ஆளுகை செய்பவனாக மாற்றி தன்னை காட்டிலும் நிற்கும்படி அவர் செய்தார். தன்னை இறுக பிடித்து கொள்ளும்படி செய்தார். அவன் ஒரு நாள் தன்னிச்சையாக செயல்படவே இல்லை. எந்த காலத்திற்கும் இதை ஆதாரமாக என்கிறீர்களா? தானியேலின் தேவன் உங்களை உயர்த்த விடுவிக்க திட்டம் வைத்திருக்கிறார். நம்புங்கள். தானியேலுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் பாரபட்சமற்ற தேவன். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நெகேமியா அர்தசஷ்டா ராஜாவிடம் கேட்டதற்கு மேலாக ராஜா கொடுத்து எருசலேமுக்கு அலங்கங்கட்ட லீவும் கொடுத்து அனுப்பினார். நெகேமியா சொல்வதை பாருங்கள். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா 2:8. அவன் அறிந்து கொண்டது என்ன? தேவகரம் என் மேல் இருந்தது. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். ஆகையால் ராஜா கொடுத்தார். நான் உத்தமன், கெட்டிக்காரன், ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமானவன், ஆகையால் கொடுத்தார் என்று சொன்னான். இல்லையே. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இந்த செய்தியின் மூலம் கர்த்தரை அறிந்திருந்தால், என் தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது, என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், ஜெயபலமாகும், நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்வார் என்பது உங்களது அறிக்கையானால் அப்படியே நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஜெபிக்கலாம். அப்பா, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்று முன்குறித்தது நீர் ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறீர், திட்டமிட்டு வைத்திருக்கிறீர். நீர் நிச்சயம் செய்து முடிப்பீர் என்பதை இன்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.